Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல நிறைய ப்ரிபோசிஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் மட்டும் பார்க்க போறோம். இது தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போதோ அப்படி இல்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஆன், இன், ஆன், ஃப்ரம், டு, ஃபார், அப்புறம் பை, இன்டு, ஆஃப்டர், இந்த மாதிரி ப்ரிபோசிஷன்லாம் நமக்கு எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், எந்த இடத்துக்காண்டி இதை யூஸ் பண்றோம்னு தெரியாமலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை இன்னைக்கு டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ தான். மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரிபோசிஷன் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரிபோசிஷன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னது? அட், இன், ஆன், ஃப்ரம், டு, ஃபார், ஆஃப், by, with, without, within, into, after, begin, before, in front of, among, about, above, இந்த மாதிரி நிறைய ப்ரிபோசிஷன் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரிபோசிஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டனாதான் எந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம், ஏன் அதை யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அட் அட் அப்படின்ற ப்ரிபோசிஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஏன் இப்போ சொல்லுவோம் பாத்தீங்களா, எங்களுக்கு இந்த இடத்துல ஆபீஸ் இருக்கு, எங்களுக்கு மதுரையில் வீடு உள்ளது, திருச்சியில் வீடு உள்ளது, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அப்ப நம்ம யூஸ் பண்றதுதான் இல். அச்சுனால இல்லுதான், இன்னுனாலும் இல்லுதான். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, எனக்கு மதுரையில் வீடு உள்ளது, திருச்சியில் வீடு உள்ளது, எங்களுக்கு இந்த இடத்தில் ஆபீஸ் உள்ளது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் அப்படின்னா அதுவும் இல் அப்படின்னு தான் அர்த்தம். நான் திருச்சியில் பிறந்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் இன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆன். ஆன்னா என்ன அர்த்தம்? மீது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்னா என்ன அர்த்தம்? மீது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது மேல ஏறி உட்கார்ந்துருக்க, அது மீது ஏறி உட்கார்ந்துருக்க. ஸோ இப்படி மேல இருக்கு பாத்தீங்களா மார்க்கர், நான் இப்போ என் கை மேல வைக்கிறேன். ஸோ இதுதான் ஆன். ஓகேவா? இப்போ இந்த மார்க்கர் என்ன சொல்லுவோம்? ஆன் த ஹேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம். ஃப்ரம்னா என்ன அர்த்தம்? இருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் சென்னையில இருந்து வரேன், நான் மும்பையில இருந்து வரேன், இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்ற செயல்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ரம் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரம்னா என்னது? இருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, டு அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். என்ன வருது? அவனுக்கு இக்கு முடியுதா, அவளுக்கு இக்கு முடியுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன் எப்படி நம்ம ப்ரொனவுன் கூட ப்ரிபோசிஷன் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ டூனா என்ன அர்த்தம்? இக்கு. அவளுக்கு உதவி பண்ணினேன், அவளுக்கு நான் சமையல் செஞ்சு கொடுத்தேன், அவளுக்கு நான் தலை பின்னி விட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அவளுக்கு நான் படிக்க சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றது இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? டூ அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார். ஃபார்னா என்ன மீனிங்? ஆக அப்படின்னு சொல்லி. ஆகனா என்ன சொல்லுவோம்? நான் எனக்காக தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன், அவனுக்காக தான் இந்த சாப்பாடை செஞ்சு வச்சேன், அவங்களுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வர்றேன். ஸோ அவங்களுக்காக, அவர்களுக்காக, எனக்காக, இந்த மாதிரிலாம் முடிகிற இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஆஃப்னா என்னது? இன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப எப்படி சொல்லலாம் இன்னுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கள் அனைவரும் இந்தியாவின் குடிமக்கள், நாங்கள் அனைவரும் எங்கள் தாத்தாவின், நம்ம தாத்தா பேர் இருக்குல்ல அதை சொல்லிட்டு தாத்தாவின் பேரன் பேத்திகள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஆஃப்னா என்ன மீனிங்? இன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பை அப்படின்னா ஆல், அப்படி இல்லைன்னா இல்
அப்படின்னு சொல்லி சொல்லணும். பைனா என்னது ஆள் அப்படி இல்லைன்னா இல் அப்படின்றது ரெண்டுமே வந்து பொருள். ஆள் இல்லைன்னா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? நான் ட்ரெயினில் போனேன், நான் பேருந்தில் போனேன். அப்புறம் சொல்லுவோம்ல அவங்க நடந்த கிட்டதா, இல்லுக்கு நம்ம சொல்லிட்டோம் ட்ரெயினில், பஸ்ஸில், ஃபிளைட்டில், இந்த மாதிரி தான் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த இடத்துல எல்லாம் நம்ம பை தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஆள்னா அவனால நான் மனசு கஷ்டப்பட்டேன்பா, அவங்களால நான் மனசு கஷ்டப்பட்டேன்பா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த இடத்துக்குலாம் வந்து என்னது யூஸ் பண்ணணும்? ஆள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணுமா, அவனால், அவளால். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பை அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும் ப்ரிப்போசிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா உடன். வித்னா என்ன சொல்லணும்? உடன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சில டைம்ல ஆல் அப்படின்றது வரும். மேக்சிமம் வந்து இந்த உடன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்னா என்னது? உடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க வந்து என்னோட தான் சென்னையில இருந்து வந்தாங்க, நான் அவங்களோட தான் கோயிலுக்கு போனேன், நான் என் அம்மா கூட தான் கோயிலுக்கு போனேன். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வித் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வித்தவுட், இல்லாமல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ சொல்லுவோம்ல, நான் இல்லாம அவங்க அதை பண்ண மாட்டாங்க, நான் இல்லாம எங்க அம்மா கோயிலுக்கு போக மாட்டாங்க, நான் இல்லாம என் பொண்ணு சாப்பிட மாட்டா, நான் இல்லாம அந்த வேலை வந்து நடக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? வித்தவுட். ஓகேவா? அடுத்து வித்தின். வித்தின்குள்ளனா குள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டைம் வர்ற மேக்சிமம் வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்? அந்த வித்தின் பாத்தீங்கன்னா டைம் இருக்கிற இடத்துலதான். இத்தனை மணிக்குள்ள நீ முடிக்கணும், 6 PM நீ முடிக்கணும், 7 PM நீ முடிக்கணும், 8:30 சமையல முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் வந்து இந்த வித்தின் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வந்து டயத்துக்கு தான் நம்ம வந்து மேக்சிமம் வந்து வரும். ஓகேவா? ஸோ வித்தின் அப்படின்னா குள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டு. இன்டுனாலும் குள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா வந்து இது என்னதுன்னா பிளேஸையும் திங்ஸையும் வந்து குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வித்தின்னா குள், இது வந்து டைம் யூஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணணும். இன்டு அப்படின்னா இதுவும் குள் அப்படின்னு தான் தமிழ்ல மீனிங் வரும். பிளேஸில் திங்ஸுக்கு வந்து இப்ப இன்டுக்குறத குள்னு சொல்லிக்குவோம். இதை பேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பிளேஸுக்கும் டைத்துக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் ஆற்றுக்குள்ள குதித்தேன், நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். ஓகேவா? நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், நான் ஆற்றுக்குள்ள குதிச்சு ஸ்விம் பண்ணேன், இந்த பேனாவை இந்த மார்க்கரை எடுத்து உன்னோட பர்ஸுக்குள்ள வை, அந்த பேனாவை எடுத்து உன்னோட ஜாமெட்ரி பாக்ஸ்க்குள்ள வை, உன்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து லஞ்ச் பேக்குள்ள வை. இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? இன்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க ஆஃப்டர். ஆஃப்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிறகு, அப்படி இல்லைன்னா பின்னாள் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா டைம் தான். ஓகேவா? ஆஃப்டர் அப்படின்றத பிறகு அல்லது பின்னாள் அப்படின்றது மீனிங் வரும். இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? டைம். நெக்ஸ்ட் பாருங்க பிஹைண்ட் இருக்கு. பிஹைண்ட் அப்படின்னா என்னது? பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பிளேஸுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேலையை பண்ணுவேன். ஸோ லஞ்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னு தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் மத்தியானத்துக்கு மேலதான் இந்த வேலையை பண்ணுவேன், நான் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை செய்வேன், தூங்குனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கனவு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம சொல்லும் போது ஆஃப்டர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதே இது பின்னாள் அப்படின்னா பிகைண்ட் அப்படின்னா பின்னால். ஸோ அது வந்து பிளேஸ் இருக்கிற இடத்துல எதெல்லாம் வருதோ அதுக்கு யூஸ் பண்ணணும். பிளேஸ்னா அவன் எனக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் எனக்கு பின்னாடி தான் வந்தான் ஆனா வரிசையில போய் நின்னுட்டான், அவன் எனக்கு பின்னாடி தான் பஸ்ல உட்காந்துட்டு வந்தான், நான் காலேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் எனக்கு பின்னாடி தான் இருந்தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து பிகைண்ட் யூஸ் பண்ணுவோம். பிஃபோர். பிஃபோர்னா என்னது? முன்னாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து டைம் அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் தூங்குறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடுவேன், நான் டின்னருக்கு முன்னாடியே இதை பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் என்னது? தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்லீப்பிங் டைம்னா நம்ம நைட்டு. ஸோ அது வந்து என்னது? டைத்தை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பிஃபோர் வந்து யூஸ் பண்ணணும். எப்பயுமே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிப்பேன்,
எப்பயுமே வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம சொல்லும் போது பிஃபோர் வந்து யூஸ் பண்ணணும். இதே இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு தான் அர்த்தம். இது வந்து பிளேஸ். அவன் என் முன்னாடி தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தான். ஸோ நம்ம இப்ப நின்றுகிட்டு இருக்கோம், அவங்க வந்து இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நிக்கிறதுன்றது இடத்த தான் புரியுது. ஸோ அதனாலதான் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிப்போசிஷனுக்குலாம் நம்ம மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கும் போது நம்மளால ரொம்ப ஈஸியா வந்து எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது நான் எழுதியிருக்கிறது ஒரு செட் ஆஃப் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க.